ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் அப்படியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படி வரும். அப்பப்போ சொல்லுவோம், அப்பப்போ எப்படி வந்து நோட் பண்ணாலும் ஓகே, சும்மா ஜஸ்ட் காது கொடுத்து கேட்டாலும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறதுன்னா ப்ரியாம்பல் தான் வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரியாம்பல் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ரிஃபேஸ் டு கான்ஸ்டியூஷன். இப்போ எப்படி நம்ம ஒரு புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை எடுத்துக்கிட்டோம்னா அந்த புக்குக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த புக்கு வந்து இதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றினா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறது தான் இந்த ப்ரியாம்பல் அப்படின்றது. ஸோ இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது ஐடியல்ஸ், அதாவது அதோட ஐடியல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதே மாதிரி கான்ஸ்டியூஷனோட பேசிக் பிரின்சிபல் என்ன. இந்த கான்ஸ்டியூஷனோட ஐடியல், அப்ஜெக்டிவ் அண்ட் பேசிக் பிரின்சிபலை பற்றி வந்து ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரியாம்பலில். ஸோ இந்த இது வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது கூட சொல்லலாம், ஒரு பகுதியும் கூட சொல்லலாம் இந்த ப்ரியாம்பல். ஸோ கிரேட் வேல்யூ, இதோட கிரேட் வேல்யூ எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, ப்ரியாம்பலோட கிரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பல் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் ப்ரியாம்பல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 13/12/1946 ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. ஸோ 13/12/1946 இது வந்து டிராஃப்ட் பண்ணிப்பாங்க. யாருன்னு பார்த்தோன்னா நேரு வந்து பண்ணிப்பார். அடாப்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 22/1/1947 அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஹியர் பை அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர்செல்வ்ஸ், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இதை கடைசியாக வந்து ஒரு அடாப்ட் பண்ணி எனாக்ட் பண்ணி அதை வந்து அதாவது ஒரு வெளியிடுவாங்க அப்படின்வாங்க இல்லையா, நிறைவேற்றுவாங்க அப்படின்வாங்க இல்லையா. அது எனக்குன்னு பார்த்தோம்னா 26/11/1949 1949 வந்து பார்த்தோம்னா அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைனே வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எப்படின்னா அந்த ப்ரியாம்பலோட லாஸ்ட் லைன் வந்து இதுதான், ஹியர் பை அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரியாம்பல்ல. ஸோ இதே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஹியர் பை அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு நேஷன் அப்படின்னும், அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ல பார்த்தோன்னா கிவ் டு சிட்டிசன்ஸ், அந்த மாதிரி மாற்றி கொடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன வரும்னு பார்த்தோன்னா ஹியர் பை அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி என்னைக்குன்னு பார்த்தோம்னா 26/11/1949 இது பார்த்தோம்னா அடாப்ட் பண்ணது பார்த்தோம்னா பொங்கலில், இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தீபாவளி மாதிரி வருதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இது 47, இது வந்து 49, 2 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டிராஃப்ட் பண்ணது பார்த்தோம்னா 13/12/1946, அடாப்ட் பண்ணது பார்த்தோம்னா 22/1/1947. இதே எனாக்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 26/11/1949. ஓகேங்களா. அடுத்து அமெண்டட் பை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஸோ அதாவது வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சேஞ்சஸ் பண்ணுறது தான் அமெண்ட்மெண்ட், ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போது ஒரு ரூல் வந்து எழுதிட்டாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குமான்னா அப்படியெல்லாம் இருக்காது. சப்போஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதோ அது மூலியமா வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது திரும்ப வந்து திருத்துவாங்க. அதுதான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னாங்க. அந்த திருத்தத்தை அமெண்ட்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ ப்ரியாம்பல் இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டைம் தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து எது மூலிமா அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1970. ஸோ எடுத்தோடனே இப்போ மொத்தமாக போய் மாற்ற மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எத்தனாவது பார்த்தோன்னா 42வது சட்ட திருத்தம், சாரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எப்பன்னு பார்த்தோன்னா இயர் பார்த்தோன்னா 1976. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 என்னன்னு சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷனே சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 53 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும். 53 ஆர்டிகல்ஸ் வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அந்த இதில் வந்து இருக்கிறதுனால அதை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் ப்ரியாம்பல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அமெரிக்கா யூஎஸ்ஏல தான் வந்து ப்ரியாம்பல் வந்து இது வரும். அதுலேருந்து தான் நாம எடுத்திருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது பார்த்தோம்னா அமெரிக்கா, அதுக்கடுத்து அவங்க கிட்ட இருந்தால் நாம எடுத்தோம்.
ஸோ பிரியம்பல் வந்து நம்ம எப்படி எண்ட் ஆகும்னு பார்த்தோம், இயர் பை அடாப்ட் அண்ட் ஆக்ட் அண்ட் கிவ் டு அவர்செல்ஃப்னு பார்த்தோம். ஸோ எப்படி பிகின் ஆகும்னு பார்த்தோம்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிகின் ஆகும். ரொம்ப முக்கியமானது. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே. எப்பன்னு பார்த்தோம்னா 1976 எது மூலியமானா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரி, அமெண்ட் பண்ணாங்க, என்ன அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாங்க பிரியம்பல். என்னன்னு பார்த்தோம்னா சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தையை வந்து பிரியம்பல் ஆட் பண்ணாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த டேர்ம் சோசியலிஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அதே மாதிரி 42nd நம்ம முன்னே பார்த்தோம், அது மூலியமா தான் எல்லாமே அமெண்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்தியன் பீப்புள் இஸ் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பீப்புள் தான். ஸோ இந்தியன் பீப்புள் இருந்தால் தான் வந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு இது மாதிரி இல்லையா. ஸோ அதனால இந்தியன் பீப்புள் தான் கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ். ஸோ பிரியம்பல் வந்து ஸ்டேட்ஸ் இந்தியா இஸ், அதாவது பிரியம்பல் வந்து இந்தியான்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பண்ணுறது பார்த்தோம்னா 5 வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா இது லைனாக வந்து அப்படி ஆர்டர் வைஸ் பார்க்கணும், 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தா இதே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்பாங்க, மாற்றி கொடுத்துட்டு இது கரெக்டாக ஆர்டர் பண்ணி போடுங்க அப்படின்னா. ஸோ கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா செவரைன், அடுத்து சோசியலிஸ்ட், அடுத்து செக்யூலர், அடுத்து டெமோக்ராட்டிக், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரிப்பப்ளிக், டு செக்யூர் ஆல் இஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான லைனாக அது பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அதில் சொன்னாங்க, அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஓவியா, ஓசியா, ஈஸியா, டிஆர்னா டாக்டர் வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு அது வந்து ஓகேவா தோணுச்சு. ஆனால் நான் அப்படி ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ என்னது ஓவியா, ஓசியா, ஈஸியா, டாக்டர் வந்து ஆயிட்டாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ். அடுத்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். அதாவது ஜஸ்டிஸ் அப்படின்றது பார்த்தோம்னா 3 டைப்ஸ் வந்து இருக்கும். அதுதான் சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சோசியோ எக்கனாமிக்னு இல்லையா, அதுதான் ஜஸ்டிஸ். அந்த மாதிரி பார்த்தோம்னா லிபர்ட்டியில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ கேட்பாங்க இதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு. ஸோ ஜஸ்டிஸில் 3 டைப்ஸ், சோசியல் பேஸ் பண்ணி, எக்கனாமிக் பேஸ் பண்ணி, பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி. அடுத்து லிபர்ட்டினா என்னது, ஒரு ஃப்ரீடம் மாதிரி. ஸோ அது வந்து எத்தனை விதமான ஃப்ரீடம் இருக்குன்னு பார்த்தோம்னா 5 டைப்ஸ் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா தாட்டு, எக்ஸ்பிரஷன், பிலீஃப்ல, ஃபெய்த்ல, வார்ஷிப். இந்த 5துலேயும் பார்த்தோம்னா லிபர்ட்டி இருக்குது. ஸோ ஓகே, ஈக்குவாலிட்டியில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 2 விஷயத்தில் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்டஸ், அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ப்ரொமோட் பண்ணுறதுனாலும் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலான இதுதான் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 2 டைப்ஸ், அஷூரிங் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஓகேங்களா. அடுத்து இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் டியூரிங் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இன் 1718. ஸோ இந்த 3 வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே, நம்ம லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எங்கேருந்து இப்போ எடுத்தாங்க அந்த வேர்ட்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த டைமில் 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க யூஸ் பண்ண ஸ்லோகன் தான் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது 3மே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெவல்யூஷனில் இந்த ஸ்லோகன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கோம். ஸோ அது எப்போ நடந்துச்சு இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1789, அதாவது லைனாக வரும் 789 அப்படின்னு சொல்லி அப்படி தான் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 7க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 9 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ தே ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் ப்ரீயம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 1976 இந்திரா காந்தி இருக்காங்க பார்த்தியா, அவங்க தான் அந்த செவரைன் ரிப்பப்ளிக் அப்படின்றத வந்து இது பண்ணிட்டு அந்த 3 வார்த்தை எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதை சோசியலிஸ்ட், அதுக்கப்புறம் செக்குலர், அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் இது 3 ஆட் பண்ணி பார்த்தோம்னா அவங்க தான். எப்போனா 1976, அது அந்த 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணது அவங்க தான் வந்து ஆட் பண்ணாங்க. சரி, ஓகேங்களா. ஸோ அண்டர் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் யூனிட்டி ஆஃப் த நேஷன் இன்டூ. இப்போ கீழே வந்து இந்த யூனிட்டி இங்கே வந்து நம்ம பார்த்தோம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் இருந்துச்சு இல்லையா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது பார்த்தோம்னா வெறும் யூனிட்டி அப்படின்ற ஒரு மட்டும் தான் இருந்துச்சு, யூனிட்டி ஆஃப் த நேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் வந்து மாற்றினாங்க. என்னென்னு மாற்றினாங்க பார்த்தோன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி மாற்றினாங்க. அதுதான் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே டேட் கொடுத்துருக்கேன், 3/1/1977 மாற்றினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 76 மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா அதுக்குள்ள இதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினது இவங்க தான். ஓகே. ஸோ பிரியம்பல் வந்து யூஆலஜி. ஸோ பிரியம்பல் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எழுதிட்டாங்க. எழுதிட்ட உடனே அதுக்கு வந்து ஒரு பாராட்டுற மாதிரி சொல்லுவோம், பேசுவாங்க சில பேர். ஸோ பிரியம்பல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ வந்து அது வந்து இது அதுன்னு பாராட்டுறாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி சில பேர் பாராட்டிருக்காங்க. என்னென்னு பாராட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியம்பல்
of our constitution expresses what we had thought or dreamt so long அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னா ஸ்ரீ அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீஎம்பிள் இயாலஜி அப்படின்னு ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ப்ரீஎம்பிள், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ரீஎம்பிள் அப்படின்றது பார்த்தோம்னா இத்தனை நாள் நாங்கள் எப்படி என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ, நம்ம என்ன கனவு கண்டோமோ அதை அப்படியே வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அடுத்து the preamble is the most precious part of constitution. அதாவது நம்ம என்ன பார்த்தா key of the constitution. It is jewel set in the constitution. It is proper yardstick with which one can measure the worth of constitution. ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா அப்படின்றவர் வந்து சொல்றாரு. ஸோ படிச்சவங்க ஒரு லைனை பிரிச்சு விட்டு கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சார் கீ டு த கான்ஸ்டியூஷன் சொன்னது யாருன்னு மட்டும் கேட்பாங்க. இல்லை ஜுவல் செட் இந்த கான்ஸ்டியூஷன் சொன்னது மட்டும் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக்னு சொன்னது யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ தனித்தனியாக வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, மொத்தமாக பார்த்துக்கோங்க. தனித்தனியாக கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டாக ஞாபகம். யார் சொன்னது? பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. அடுத்து ஐடி கார்டு ஆஃப் பால்கவாலா. இது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இது வரைக்கும் பார்த்தாலே ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5-6 டைம் வந்து கேட்டாங்க நிஜமாவே. ஸோ வந்து ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா பால்கிவாலா. என் ஐடியா பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி நான் சொன்னேன், நான் பார்க்கல, இல்லைனா என் ஐடி கார்டு நான் பார்க்கல, உன் ஐடி கார்டு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பார்க்கல. ஓகேங்களா. ஸோ ஐடி கார்டுனா பால்கிவாலா. ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா முன்ஷி, டாக்டர் KM முன்ஷி. இவர் என்ன சொல்றாரு? ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன்றாரு. கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா சார் எர்னஸ்ட் பேக்கர்ன்றவர் கீ நோட் அப்படின்றாரு. இது வந்து கீ நோட்டு, இது வந்து ஜஸ்ட் கீன்னு சொன்னது பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னது பார்த்தோன்னா சார் எர்னஸ்ட் பேக்கர். அது ப்ரீஎம்பிள் இஸ் சோல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹிதாயத்துல்லா. அவர் தான் வந்து ப்ரீஎம்பிள் இஸ் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் which lays down the pattern of our political society. It contains a solemn resolve which nothing but a revolution can alter. ரெவல்யூஷன் வர மற்ற எதாலுமே மாற்ற முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பேட்டர்ன் கொண்டது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஹிதாயத்துல்லா அவர் வந்து சொன்னது. அடுத்து சோல் சொன்னது யாரு? ஹிதாயத்துல்லா. அடுத்து வழக்குகளின் சொர்க்கமே முகவரை, அதாவது லா ஷுட் கவர்ன் அப்படின்னு சொன்னதும் வழக்குகளின் சொர்க்கமே முகமுறை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஏவி டைசி. இவர் தான் ரூல் ஆஃப் லா வந்து எழுதுனது வந்து இவர் தான். அதையும் நான் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். ரூல் ஆஃப் லாவை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவி டைசி. சரி, ஓகேங்களா. ஓகே, அடுத்து போகலாம். சரி, ஓகே. ஸோ நாம் வந்து ப்ரீஎம்பிளில் நம்ம வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த சவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்கனும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு 9 வார்த்தைகள் பார்த்தோம். இது 9க்கும் ஒவ்வொன்றும் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இது மூணுமே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789 நடந்தப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட ஸ்லோகன் அதை தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜஸ்டிஸ்ன்றது எங்கேருந்து இது பாரோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா USSR ரஷ்யா கிட்ட இருந்து எடுத்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சவரின் பார்க்கலாம். சவரின்றது பார்த்தோம் என்ன அர்த்தம் பார்த்தோம்னா இந்தியா இஸ் neither dependency nor dominion of any other nation but independent state. So membership of UN or Commonwealth doesn't diminish it. அதாவது இந்தியா வந்து பார்த்தோம்னா டிபெண்டான ஒரு கண்ட்ரியும் கிடையாது, அதே மாதிரி மற்ற நேஷனை வந்து டாமினேட் பண்ணுற ஒரு கண்ட்ரியும் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு, சுதந்திர நாடு, இண்டிபெண்டான ஒரு ஸ்டேட்டு. ஸோ வந்து யூஎன்ல வந்து மெம்பர்ஷிப்லாம் இருக்கு இல்லையா, யூஎன்லேயும் காமன்வெல்த் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களை இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் சவரின். அடுத்து சோசியலிஸ்ட்னா இந்திய சோசியலிசம் இஸ் டெமோக்ராட்டிக். போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஆர் ஆப்போசிட் டு கம்யூனிஸ்ட். ஸோ blend of Marxist and Gandhian socialism with heavy leaning towards Gandhian. ஸோ சோசியலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சோசியலிசம்ன்றது எதை பேஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா டெமோக்ரஸியை வந்து பேஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்தியா சோசியலிசம் அப்படின்றது. அது வந்து பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் ரெண்டுமே பார்த்தோன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆப்போசிட் டு கம்யூனிஸ்ட்னா வந்து பப்ளிக் மட்டும்தான்.
இது பண்ணோம். ஸோ இதே வந்து சோசியலிஸ்ட்னு பார்த்தோன்னா பப்ளிக்கும் இதுதான், ப்ரைவேட்டும் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி மார்க்சிஸ்ட் காந்தியன், மார்க்சிஸ்ட்னா ரெவல்யூஷன், அதான் நம்ம ஐஎன்எம்ல பார்த்துருப்போம், ரெவல்யூஷனரிஸ் அதிகம் சரி அதாவது மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அதில் பார்த்தோம்னா காந்தியன் சோசியலிசம் அப்படின்னா அந்த மாட்ரேட்ஸை குறிக்கும். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிசம்னா இவங்களை குறிக்கும், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த மாதிரி குறிக்கும். ஸோ அப்படின்னும்போது ரெண்டுமே கலந்தது தான் வந்து இந்த சோசியலிஸ்ட் ஆனால் இந்த இந்தியா. ஸோ மார்க்சிஸ்ட் ப்ளஸ் காந்தியன். பட் வந்து ஹெவி லீனிங் வந்து அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற காந்தியன் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சோசியலிஸ்ட் வந்து இதுதான். ஸோ சோசியலிஸ்ட்னா என்னது, இந்தியான்றதை பார்த்தோம்னா பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட்டு. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் ப்ளஸ் காந்தியன், பட் ஹெவி லீனிங் டுவர்ட்ஸ் காந்தியன். சரி, ஓகே. சோசியலிஸ்ட் பார்த்தா அடுத்து செக்குலர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒன்று சொல்கிறாங்க. 1974 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, செக்குலர் ஸ்டேட் வாஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன்ட் மேக்கர்ஸ் வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ கோட்ஸ் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ரைட் எகென்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட் எக்ஸெட்ரா இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு நல்லாவே சரி, செக்குலர் கண்ட்ரினாவே என்னது, எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல், அதாவது எதை பேஸ் பண்ணினா ரிலிஜன், கேஸ்ட்டு, செக்ஸ் இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே பாகுபாடு காட்டாமல் இருக்கிறதா செக்குலர் ஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ செக்குலர் அப்படின்ட்டு. டெமோக்ராட்டிக்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு. நம்மளது பார்த்தோம்னா டைரக்டாக இன்டைரக்டாக பார்த்தோம்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். ஸோ வந்து இப்போ டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து சொல்லலாம். பட் நாம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். ஸோ பேஸ்ட் ஆன் பார்லிமெண்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ பார்லிமெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலில் மட்டும் கிடையாது, சோசியல் அண்ட் எக்கனாமிக் அது ரெண்டுமே வந்து இருக்குது. பொலிட்டிக்கலில் மட்டும் தான் கிடையாது, சோசியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி இருக்குன்றாங்க. ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last unless there lies at the base of its social democracy. What does social democracy means? It means a way of life which recognizes liberty, equality and fraternity as the principle of life அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட் கொடுத்துருக்காங்க. இது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா. ஸோ இந்த கோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்றும் கிடையாது, அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோசியல் டெமோக்ரஸிங்கன்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சோசியல் டெமோக்ரஸி இல்லாமல் இருக்காது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கும். ஸோ அப்போ சோசியல் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த மூணுத்தையும் வந்து லைஃபோட பிரின்சிபலாக வந்து வச்சிருக்கும் பார்த்தியா, அதுதான் வந்து சோசியல் டெமோக்ரஸி. நம்ம என்னென்னு பார்க்கலாம், அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்னென்னு. அடுத்து பார்த்தோம்னா ரிபப்ளிக்னா என்ன, இட் ஆஃபீஸஸ் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதாவது ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரசிடெண்ட்டாக நிற்கணும் அப்படின்னா கூட இப்போ நான் இருக்கேன்னா, நான் வந்து எனக்கு அந்த தகுதி இருந்துச்சுன்னா என்னால் கூட இப்போ பிரசிடெண்ட்டாக நிற்க முடியும். அந்த சொல்லிப்பாங்களே சர்டன் குவாலிஃபிகேஷன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா 35 வயசு. ஸோ இது இருந்துச்சுனாவே நான் போய் வந்து பிரசிடெண்ட் நிற்கிற அளவுக்கு தகுதி இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனாலே போதும். நான் வந்து என்னோட கேஸ்ட் வந்து பெருசு கிடையாது, இல்லை நான் வந்து ரொம்ப பணக்காரன் ஏழன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவசியமே கிடையாது. இதே வந்து சில நாடெலாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாம் ஓப்பன் கிடையாது. ஸோ ஒரு ஹையஸ்ட் யூகேல ஃபார் பிரிட்டன்லாம் பார்த்தோம்னா அந்த எலிசபெத் அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தோன்னா அவங்க வம்சாவளியாக தான் அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஸோ மற்றவங்களாம் போயிட்டு அதில் வந்து அவங்க ஆட்சி செய்ய முடியாது. அவங்க வந்து ஒரு மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து யூகேயோட ஹையஸ்ட் ஆஃபீஸ் வந்து எப்படி மொனார்கி அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ஒன்று, அதை தான் வந்து ரிபப்ளிக்ன்றாங்க. ஸோ ஜஸ்டிஸ்னா என்னன்னா 3 ஃபார்ம்ஸ் இருக்குது ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும், சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். இது மூணுத்துலையுமே ஜஸ்டிஸ்ன்றது இருக்கும். ஸோ இந்த சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ மூணுத்துலையுமே ஜஸ்டிஸ் வந்து இருக்கணும். வெறும் பொலிட்டிக்கலில் மட்டுமோ இல்லை எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி மட்டுமோ இருக்கக்கூடாது. சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் எல்லாமே சேர்ந்தது ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெவலப் தெம்செல்ஃப். ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஒரு சொசைட்டியில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்னோட டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்குமே இருக்குது. நான் வந்து எனக்கு
என்னோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி என்னால் போய் எதுனாலும் நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே நீ வந்து எடுத்துக்கூடாது, இல்லை நீ வந்து இந்த இது வந்து நீ எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து உங்களுக்கு டிஸ்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபேத் அண்ட் வர்ஷிப் நம்ம என்ன பார்த்தோம். நம்ம நம்ம நினைக்கிறத வந்து ஓப்பனாக பேசலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பிலீவ் பண்ணலாம், இல்லை அது வந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி ஃபேத்தாக இருக்கலாம், நம்ம வந்து கும்பிட்ற கடவுளாக இருக்கலாம். இதில் எல்லாத்துக்குமே லிபர்ட்டி இருக்குது. அதாவது நம்ம வந்து இப்போ பாலிட்டிக்ஸ் எதிர்த்து நம்ம ஏதாவது நம்ம வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு நம்மளுக்கு லிபர்ட்டி இருக்குது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. லிபர்ட்டினா அதுதான் அர்த்தம். ஸோ ஈக்குவாலிட்டினா யாருக்கும் வந்து செக்ஷனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸும் கிடையாது. நோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி செக்ஷன். ஸோ ஈக்குவாலிட்டி இன் ப்ரியம்பிள் எம்ப்ராசஸ் எது இல்லைன்னா சிவிக், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் குவாலிட்டி இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டினா சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட், அதாவது வந்து சகோதரத்துவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலான ஒருத்தருக்கான அவரோட டிக்னிட்டி வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி நேஷனோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அதையும் பாதுகாக்கணும். அதுதான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட், டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், அது மாதிரி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். ஸோ முன்ஷி வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மீன்ஸ் நாட் ஒன்லி மெட்டீரியல் பெட்டர்மெண்ட் பட் ஆல்சோ பர்சனாலிட்டி ஆஃப் எவ்ரி பர்சன் இஸ் சாக்ரட். அதாவது ஒரு டிக்னிட்டி, ஒருத்தவங்களோட டிக்னிட்டி வந்து நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னா அது வந்து மெட்டீரியல் பேஸ் பண்ணது மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து மெட்டீரியல் பேஸ் பண்ணி அவங்கள வந்து நல்ல ஒரு வழியில் கொண்டு போகிறது மட்டும் கிடையாது. அவங்களோட பர்சனாலிட்டிலுமே வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனோட பர்சனாலிட்டியுமே பார்த்தோம்னா ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு முன்ஷி வந்து சொல்கிறாரு அந்த ஃப்ரெட்டர்னிட்டி பேஸ் பண்ணி. ஓகே, இவ்வளோதான். அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்த அந்த ஒரு 9 வேர்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். சும்மா அப்படி நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணிச்சு என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் படிங்க, மறக்காது. அடுத்து பார்த்தோம்னா ப்ரீஎம்பிளில் வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 3 தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 5 மாற்றினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி மாற்றினாங்கன்றது தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதி நம்ம வந்து இது ஓகே பண்ணாங்க இல்லையா, ப்ரீஎம்பிள் ஓகே பண்ணாங்க இல்லையா, 26/1/1950 ஓகே பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ என்னென்ன இருந்துச்சு பார்த்தோம்னா சவரைன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு அந்த 3 வார்த்தை மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1976 வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இந்த 3 வந்து ஆட் பண்ணாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, SSI அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சவரைனா சோசியலிஸ்ட்ன்றது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ OCEC, இன்டெகிரிட்டி இது 3 வந்து ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அது எல்லாமே ஆட் ஆகிட்டா ஓவியா, ஓசியா, ஈசா, டிஆர் அது 5 வார்த்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இது பார்த்துக்கலாம். இந்த ப்ரீஎம்பிள் அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன். ஸோ ப்ரீஎம்பிள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, யார் டிராஃப்ட் பண்ணாங்கன்னு. அது இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரீஎம்பிள் அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனை இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நேரு. அவர் தான் வந்து பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது ஜஸ்ட் வந்து இது சம்மந்தமாக தான், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1985 பண்ணாங்க. அதே மாதிரி மொரார்ஜி தேசாய் அப்படின்றவர் தான் பார்த்தோன்னா ஹெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், அதாவது ARC அப்படின்வாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஹெட் பார்த்தோன்னா மொரார்ஜி தேசாய் தான். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதனால தான் அங்கங்கே நோட் பண்ணி வச்சிருப்பேன் படிக்க. ஸோ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் பார்த்தோன்னா 1985. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் அட்மின் ரிஃபார்ம் கமிஷன் பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய். ஓகே, ஸோ ப்ரீஎம்பிள் ரிலேட்டட் கேசஸ், அதாவது கேசஸ்லாம் இப்போ வரும். சுப்ரீம் கோர்ட் வந்து சில கேசஸ்லாம் வரும். ஸோ அந்த கேசஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரீஎம்பிள் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேஸ் வந்து வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கேஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான கேஸ் பார்க்கும்போது பெர்பார் யூனியன், கேசவனந்த பாரதி கேஸ், LIC ஆஃப் இந்தியா கேஸ், இந்த 3 கேஸ் தான் வந்து அந்த ப்ரீஎம்பிள் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ வந்து 1960 பார்த்தோன்னா பெர்பார் யூனியன் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. எப்போ 1960. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு சொல்லிச்சு பார்த்தோன்னா, ப்ரீஎம்பிள் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து வழங்குச்சு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா கேசவனந்த பாரதி கேஸ் வந்து 1973 வந்துச்சு கேரளாவில். ஸோ அதில் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீஎம்பிள்ன்றது இன்டகரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ வந்து அந்த கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆல்டர் பண்ணாமல் ப்ரீஎம்பிள் வந்து ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ அதே வந்து பார்த்தோம்னா LIC கேஸ் 1995 ஒன்று நடக்கும். அதுலேயும் வந்து அதே தான் சொல்லுவாங்க, ப்ரீஎம்பிள் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வித்தவுட் ஆல்டரிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீஎம்பிள் பேஸ் பண்ணி வந்து ஒரு 3 கேஸு ஃபேமஸான கேஸு இயரோட பார்த்துக்கோங்க. இப்போ அடிக்கடி கேட்குற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம். ஸோ பெர்பாரி 1960, கேஸ் வந்து 1973, LIC 1995. சரி, ஓகே, அவ்வளோதான். இது ப்ரீஎம்பிள் வந்து முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா
ஒவ்வொரு பார்ட்டை வந்து பார்க்கலாம். மெயினான கொஷின் ஏரியாலாம் பார்க்கலாம், சிலபஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டஸ் கிவன் டு சிட்டிசன்ஷிப் இஸ் த ஸ்டேட்டஸ் கிவன் டு சிட்டிசன்ஸ் which provide them the right to legally live in a country as long as they want. ஸோ வந்து ஒரு கண்ட்ரியில் அவங்க விருப்பப்பட்ட டைம் வரைக்கும் அவங்க வாழணும், எவ்வளோ நாள் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வாழ்கிறதுக்கு வந்து ஒரு லீகலான ஒரு ரைட்ஸ் கொடுக்குறதா சிட்டிசன்ஷிப் அப்படின்வாங்க. ஸோ வந்து சிட்டிசன் இஸ் டிரைவ் ஃப்ரம் த ஸோ அந்த சிட்டிசன்ற வேர்டு எங்கே டிரைவ் பண்ணாங்க பார்த்தாங்கன்னா லத்தீன், அது வந்து ஒரு லத்தீன் வேர்ட், ரொம்ப முக்கியம். லத்தீன் வேர்ட் என்ன வேர்டுன்னு பார்த்தோன்னா சிவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன் வேர்டு தான் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ அந்த சிவிஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிடென்ட் ஆஃப் ஏ சிட்டி ஸ்டேட், அதாவது ரெசிடென்ட் ஆஃப் ஏ சிட்டி ஸ்டேட் ஆஃப் ரோமன் அண்ட் கிரீக். ஸோ அங்கே தான் வந்து லத்தீன் இருக்கும், லத்தீன் வந்து அங்கே தான் பேசுவாங்க. ஸோ அப்படின்ற போது அந்த சிட்டி ரோமன் அண்ட் கிரீக் அவங்களோட ரெசிடென்ட் தான் வந்து பார்த்தோம்னா சிவிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மெயினாக. ஸோ ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், டியூவல் சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது. ஒன்று இருந்தால் இந்தியா இல்லைன்னா வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து சிட்டிசன்ஷிப்பில் இங்கேயும் அங்கேயும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சிங்கிள் தான். அதே மாதிரி யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் தான். எப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதில் வந்து நான் வந்து ராஜஸ்தானில் இருந்தாலும் சரி குஜராத்தில் இருந்தாலும் சரி என்னோட சிட்டிசன்ஷிப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். ஆனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 சிட்டிசன்ஷிப் வந்து அவங்க கட்டிருக்கோம். ஒன்று யூஎஸ்ஏ அப்படின்ற கண்ட்ரியில் இருக்கிறதுக்கான ஒரு சிட்டிசன்ஷிப். இப்போ யூஎஸ்ஏல வந்து டெக்சாஸில் இருக்காங்களோ இல்லை இதில் நியூயார்க் இருக்காங்களோ அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கணும். டெக்சாஸ் தான் அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு தனியாக சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம பார்த்தோம். இது எந்த கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல் அதே மாதிரி எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்ட் பார்த்தோன்னா செகண்ட் பார்ட் பார்த்தோம்னா இந்த சிட்டிசன்ஷிப் படி சொல்லுது. ஸோ பார்ட்டில் பார்த்தோன்னா எத்தனாவது ஆர்டிகல்னா 5லேருந்து 11 ஆர்டிகல் வரைக்குமே பார்த்தோன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி தான் பேசுது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 2 கோடு இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 கோடு 5லேருந்து 11. ஸோ செகண்ட் பார்ட் அதே மாதிரி 5லேருந்து 11 ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ even though India has state and central government, only single citizenship is maintained. There is no separate citizenship for states. நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, ஸ்டேட்டுக்குன்னு தனியாலாம் வந்து இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருந்தாலுமே ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். நீ ராஜஸ்தான்ல இருந்தாலும் இந்தியன் சிட்டிசன் தான், இல்லை இங்கே கன்னியாகுமரியில் இருந்தாலுமே அதே இந்தியன் சிட்டிசன் தான். நீ வந்து கன்னியாகுமரி இருந்தாலும் நீ கன்னியாகுமரி சிட்டிசன், அதே மாதிரி நீ ராஜஸ்தான் சிட்டிசன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ வந்து இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதே பார்த்தோன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி யூஎஸ்ஏ பார்த்தோன்னா நீ டெக்சாஸ் சிட்டிசன், நியூயார்க் சிட்டிசன், அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ப்ரொவைட்ஸ் ஃபார் அக்யூசியேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதாவது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எப்போ இது பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1955 ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ எப்போ இது பண்ணுவாங்கன்னு சொல்லி இயர் கேட்பாங்க 1955. ஸோ இந்த இயர் வந்து ஞாபகம் மறக்கவே கூடாது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்டில் எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அக்வைர் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் சிட்டிசன்ஷிப். அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து கமெண்ட்ஸ் பண்ணப்போ ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப்போட இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதை பற்றின என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ 5 to 11 வரைக்குமே சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5ல் என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் பண்ணும்போது இந்தியன் டெரிட்டரியிலையோ இல்லை அட்லீஸ்ட் வந்து 5 இயர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே இந்தியாவில் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன், அதுக்கு வந்து தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தோம்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் பண்ணுறது, அது வந்து ஆர்டிகல் 6. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் பண்ணிட்டா அது அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன். அதே மாதிரி அப்போ அந்த கமெண்ட்ஸ் பண்ணப்போ கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் பண்ணப்போ அடுத்து ஸோ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்பாங்க, அங்கே போயிட்டு பிடிக்கலன்ட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரதை அதை பற்றி பேசுறது தான் வந்து ஆர்டிகல் 7. அடுத்து இந்தியன் சிட்டிசன்ஸ் ரிசைடிங் அவுட் சைட் கண்ட்ரி அட்டைனிங் சிட்டிசன்ஷிப் த்ரூ ரிஜிஸ்டரிங். ஸோ வந்து இப்போ வந்து இந்தியா விட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது, அதை பற்றி பேசுறது தான் வந்து ஆர்டிகல் 18. ஸோ ஓகேங்களா. அடுத்து பர்சன் வாலண்டரிலி அக்வயரிங் சிட்டிசன் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்க, வாலண்டியராக வந்து
நான் இந்திய சிட்டிசனா இருக்க விரும்பல, நான் வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வந்து இதா இருக்கேன் அப்படின்னாங்கன்னா, சிட்டிசன்ஷிப்பா இருக்க போறேன், அந்த சிட்டிசன்ஷிப் நான் வாங்க போறேன் அப்படின்னா உடனே வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதை பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 9. அடுத்து ஆர்டிகல் 10 பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஆஃப் ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து கண்டினியூ பண்றதுக்கு ரைட்ஸை பத்தி பேசுறது தான் பார்த்தோம்னா ஆர்டிகல் 10. ஸோ ஆர்டிகல் 11 என்ன சொல்லுது பார்த்தோம்னா, இந்த சிட்டிசன்ஷிப் லா இருக்கு இல்லையா, ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா இருக்கு இல்லையா, இதை வந்து ரெகுலேட் பண்ற பார்லிமெண்ட். ஸோ என்னென்னலாம் அது அந்த பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, அது என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 11. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 5 பார்த்தோம்னா, சிட்டிசன்ஷிப் பார்த்தோம்னா இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே பிறந்தாலோ இல்லை அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள வரைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணதுலேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இந்தியாவில் இருந்திருந்தாலும் அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன். அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்றத சொல்றது ஆர்டிகல் 6. இதே 7னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வர்றது வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 7 அதை பற்றி பேசுறது. 8 பார்த்தோம்னா வெளியே கண்ட்ரி இந்தியா சிட்டிசன்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனே வெளியில இருக்காங்க, வெளில ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்காங்க, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றது மூலியமா சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி ஆர்டிகல் 9 பார்த்தோம்னா ஃபாரின் ஸ்டேட்டுக்கு வந்து போய் நான் வந்து வாலண்டியரா அந்த சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிறது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்து அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 10 வந்து கண்டினியூஸ் பண்ணுறது, அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்றதா வந்து பார்த்தோம்னா 10 ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 11 என்னன்னு சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் வந்து அந்த சிட்டிசன்ஷிப் ரைட், அந்த சிட்டிசன்ஷிப் பை லாவை வந்து அந்த ரைட்டை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணுறதோ எது வந்தாலுமே பார்லிமெண்ட்டுக்கு அதில் என்ன ரைட்ஸ் இருக்கோ என்ன கடமை இருக்குது அப்படின்றத பற்றி பேசுறது தான் ஆர்டிகல் 11. ஓகேங்களா. அடுத்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். Provides accusation and laws of citizenship after commencement of the constitution. ஸோ வந்து இது இந்த ஆக்ட் மூலியமாக தான் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பெறதுக்கோ இல்லை வந்து அது இழக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்றது பார்த்தோன்னா இந்த ஆக்ட் தான். ஸோ இது வந்து இது வரைக்கும் எத்தனை முறை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 9 டைம்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பப்பன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1957, அதை அடுத்து 4 வருஷத்துல 1960, அடுத்து 1985, 86, அடுத்து வந்து 1992, அடுத்து 2003, 2005, அடுத்து 2015, 2009. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் அடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 57 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 57 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோன்னா +4 இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கணும். 1957, 60. அடுத்து 80ஸ்ல 2 இருக்கும், அடுத்தடுத்து 85, 86 அடுத்தடுத்து வரும். அடுத்து 90ஸ்ல பார்த்தோன்னா ஒரே ஒரு 92 மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் 2, இதில் 2, இதில் 1. அடுத்து 2000ல பார்த்தோன்னா 2 இருக்கும், 3, 5. அடுத்து பார்த்தோம்னா 15, அதாவது 10ஸ்ல வந்து 2 இருக்கும், 15, 19. ஸோ இப்படி 2 பிரித்து படிச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் தனியாக இருக்குது, 1992 தான். ஸோ எப்படி 1957, 1960, அடுத்து 85, 86, 92, 2003, 2005, 15, 19. ஸோ சிட்டிசன்ஸ் இந்த இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப்பை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னா காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த 1957 சிட்டிசன்ஷிப்பை காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணாங்கன்னா 2003ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2003ல ரிமூவ் பண்ணுவாங்க. கேட்கலாம் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப்பா, அது எப்போ ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஒன்று காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வந்து எப்போ ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப்பை எப்போ கேன்சல் பண்ணாங்க ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்கும்போது 2003ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பில், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2015ல வந்து பண்ணாங்களே, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களே, அந்த அமெண்ட்மெண்ட் பில் லோக்சபால எப்போ பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27 to 2015 வந்து பாஸ் பண்ணாங்க. சும்மா பார்த்துக்கோங்க. எப்போ 27 to 2015ல லோக்சபால வந்து பாஸ் பண்ணாங்க. அடுத்து அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது எப்படி வந்து அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி 5 முறை படி பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி 3 முறை படி பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகும். இதே வந்து கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை முறைப்படி கிடைக்கும், எத்தனை முறைப்படி லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்காங்க, தெரிஞ்சுக்கணும். 5, 3. ஸோ 5 மெத்தட்ஸ் என்னென்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பை பர்த், ஒருத்தவங்க வந்து இந்தியாவில் பிறக்குறாங்க, அது எப்போன்னா அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எழுதி முடிச்சு எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க, எனாக்ட் ஆச்சு இல்லையா, அந்த நடைமுறைக்கு வந்த நாளில் மட்டும்தான் இந்த 26/1/1950. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறம் பிறக்கவங்க எல்லாமே இந்தியன் சிட்டிசன். அதே மாதிரி அது வந்து பை பர்த் படி. பை டிசன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன் பார்ன் அவுட் சைட் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் 26/1/1950 ஆர் சிட்டிசன் இஃப் இஸ் ஆர் ஹர் ஃபாதர் இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் இஸ் பர்த். ஸோ இப்போ இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து இந்தியா விட்டு வெளில பிறக்கிறாங்க. என்னைக்கு 26/1/1950 இல்லை அதுக்கப்புறமாவோ வெளில வந்து பிறந்துட்டாங்க. சப்போஸ் வந்து பிறந்துட்டாங்க, இப்போ இங்கே வந்து அமெரிக்கா போகிற வழி இங்கே வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வெளில பிறந்துட்டாங்கிறதுக்காக அவங்க வந்து சிட்டிசன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ அவங்க ஃபாதர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாதர் வந்து ஒருவேளை வந்து அவங்க இந்த இந்தியாவோட சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு இந்தியனோட சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பை டிசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை வந்து இப்படி கூட இருக்கலாம். அப்போ அவங்க ஃபாதர் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவங்க அப்பா வந்து இந்தியாவில் இருக்காங்க, அவங்க அம்மா வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா, இப்போ இந்த பையன் வந்து என்ன பண்ணா, அவங்க அம்மா வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது அப்படின்னா, இப்போ இந்த பையனோட அப்பா வந்து இவராக இருக்கணும், இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் இருக்கிற அந்த அப்பாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பையன் வந்து இந்தியாவோட சிட்டிசன் தான். சரி, ஓகே, இப்படி வந்து சிலரை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அப்பா வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன், இதே ஆனால் அவங்க அம்மா வந்து வேற நாட்டு ஒரு சிட்டிசன். அதாவது எப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாகவும் இருக்கலாம், இல்லை இங்கே வந்து அந்த மாதிரி வெளில எங்கன்னா படிக்க போகிறத லவ் பண்ணி இதை மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுன்னா, இவங்க அப்பா வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் தானே, அதனால இவங்க அப்பாவுமே வந்து பார்த்தோம்னா இவங்க அப்பா ஒரு இந்தியன் சிட்டிசன் தான், அந்த குழந்தையுமே வந்து இந்தியன் சிட்டிசன் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி. சரி, அடுத்து பார்த்தோம்னா பை ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலிமா பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குன்னு செட்டன் ரூல்ஸ் இருக்குது. அடுத்து பை நேச்சுரலைசேஷன்னா, இப்போ ஒரு ஃபாரினர்ஸ் வந்து அந்த இந்தியா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறது மூலியமாகவும் பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, சப்போஸ் வந்து ஏதோ ஒரு வார் நடக்குது, இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கும் வார் நடக்குது, பாகிஸ்தான் கூட மறுபடியும் வார் நடந்து இந்தியா வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னா அந்த டெரிட்டரி வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸாக வந்து மாறிடுவாங்க. ஸோ இப்படியாவது 5 வழியில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு பை பர்த்து, பை டிசன்ட், பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அடுத்த லாஸ் ஆஃப் சிட்டிசன் 3 வழியில் வந்து இழக்க முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெனுஷியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ரெனுஷியேஷன்னா வாலண்டரிலி பை சிட்டிசன் வந்து அவங்களே வாலண்டியராக இது பண்ணிட்டு வேற ஏதாவது கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிட்டாலோ, இல்லை அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெர்மினேஷன், அதாவது இவங்க வந்து அதுதான் சொன்ன மாதிரி அடுத்த கண்ட்ரியோட மற்ற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரியோ, இல்லை வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டிஃபரெண்ட் நேச்சுரலைஸ், அதாவது வந்து இப்போ நேச்சுரலைஸ் பண்ணுறது மூலிமா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, ஃபாரினர்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இப்போ அந்த மூலிமா வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் ஃப்ராடோ இல்லை ஃபால்ஸ் ஏதோ ஒரு ஃப்ராட் தானே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவோ, இல்லை வந்து அவங்க கொடுத்த மெட்டீரியல் வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த மாதிரி தப்பாக ப்ரொவைட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபேக்காக ப்ரொவைட் பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, இல்லை வந்து எனிமி கண்ட்ரி கூட அவங்க வந்து ட்ரேட் பண்ணுன்றதுக்காக இங்கே நுழையணுன்றதுக்காக பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இல்லை வந்து 2 இயர்ஸ், அதாவது 2 இயர்ஸ் மேலே வந்து ப்ரிசனில் வந்து அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து எடுத்து வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் பண்ண முடியும் 3 வழியில். ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5 வழி மூலிமா இந்த சிட்டிசன் கிடைக்கும், 3 வழி மூலியமாக சிட்டிசன் வந்து லாஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன் ஆக்ட் 2009, இப்போ ரீசெண்டாக 2019 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அது கூட இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது எப்படி வந்து முஸ்லீம்ஸ் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதாக சொல்கிறீங்க, ஏன்னா இந்தியான்றது ஒரு செக்குலர் கண்ட்ரி, எந்த ஒரு மதத்தையுமே வந்து இது பண்ணாத ஒரு இது அப்படின்ற மாதிரி தான் செக்குலர் அப்படின்றோம். ஸோ நீங்கள் அதை வந்து எதிர்த்து எப்படி வந்து நீங்கள் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கொடுக்கல, அப்படி வர தவிர மற்றவங்கெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டுருக்கு.
ஸோ அதுதான் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 இது பார்த்தோம்னா இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் எனாக்டட், இன்ட்ரடியூஸ் பண்ணது எனாக்ட் பண்ணது எல்லாமே சேம் டே. எப்போன்னு பார்த்தோம்னா 9/12/2019 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எனாக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா. அவங்க வந்து பார்லிமெண்ட்ல இருந்தார் ஹோம் மினிஸ்டரா. அப்போ அவர் இருந்த டைம்ல தான் பார்த்தோம்னா இது வந்து நடந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த 3 பாயிண்ட் சேர்த்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு சேர்த்து இங்கே வந்து பாயிண்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இதை இதையே பார்த்துக்கோங்க. என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எனாக்ட் பண்ணது ராஜ்யசபா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ பண்ணதை பார்த்தோம்னா 9/12/2019 வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. ராஜ்யசபாவில் எப்போ இது பண்ணுறாங்க பார்த்தோம்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க பார்த்தோம்னா 11/12 2 நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு இன்ட்ரோ பண்ணுறாங்க. அடுத்து பிரசிடென்ட் கிட்ட எப்போ வந்து இது பண்ணுறாங்க பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த நாளே பண்ணுறாங்க. இது எப்போ வந்து ப்ராக்டிஸ் நடைமுறைக்கு வருது பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த மாதம் 10/1 ஜனவரி மாதம் 10 2020 வந்து வருது. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க 9/12/2019. ராஜ்யசபாவில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா ஒரு நாள் கழிச்சு 11/12/2019. இதில் பிரசிடென்ட் கிட்ட எப்போ வந்து அதுக்கு இது ஓகே வாங்கின கன்சர்ன் வாங்கினாங்க பார்த்தோம்னா 12/12 அதுக்கு அடுத்த நாள் 12/12/2019. எப்போ வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 10/1 அப்படியே தலைகளை திருப்பி போடுங்க 01/2020 வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்துச்சு. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரொவைட்ஸ் pathway to Indian citizenship for persecuted religious minorities from Afghanistan, Bangladesh, Pakistan who are Hindu, Sikhs, Buddhists, Jains, Paris, Christians and arrived in India before end of December 2014. No Muslims are allowed. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணான்னு பார்த்தோம்னா அதாவது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னு ஒரு நாட்டில் ஒரு பிளேஸோ இல்லை வந்து ஒரு ஸ்டேட்டோ இருக்கு, ஏதோ ஒரு ஊரோ இருக்குன்னா அதில் பார்த்தோன்னா மினிமம் அதாவது ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒன்று வந்து ஹிந்துஸ் அதிகமாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் கம்மியாக இருப்பாங்க. இல்லை முஸ்லீம்ஸ் அதிகமாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க, ஹிந்துஸ் கம்மியாக இருப்பாங்க. இதில் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் மைனாரிட்டி அப்படின்வாங்க. அதனால தான் SC/STன்றவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க எங்கள் இதில். அதனால தான் அவங்கள வந்து மைனாரிட்டின்னு சொல்கிறது காரணம் வந்து அதுதான். ஏன்னா வந்து MBC, BC மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது SC/STன்றது பார்த்தோன்னா கம்மியான ஒரு கேஸ்ட் இருக்குது. அதனால தான் அது அவங்க மைனாரிட்டின்றாங்க. அந்த மாதிரி மைனாரிட்டியாக வந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானில் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹிந்துஸு, சீக்ஸு, புத்திஸ்ட்டு, ஜெயின்ஸு, பாரிஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க டிசம்பர் 2014 முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. பட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வைப்பாங்க. அதுதான் வந்து இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதை தான் வந்து சொல்கிறாங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில். So it was the first time religion has been overtly used as a criterion for citizenship under Indian law. So Indian law first ஒரு caste வந்து அது ஓப்பனாகவே வந்து பேசுறது the first time அப்படின்றாங்க. Non-Muslims who lives continuously for 5 years India are given citizenship before it been 11 years. அதாவது நான் முஸ்லிம்ஸ் யாராக இருந்தாலுமே கண்டினியூஸாக 5 years வாழ்றாங்க இந்தியாவில்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து 11 years இருந்துச்சு, இப்போ வந்து 5 years வந்து குறைச்சிருக்காங்க. அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ 5 years கண்டினியூஸாக இருந்தாலே அவங்க வந்து நான் முஸ்லிம்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை தான் வந்து இதில் அமெண்ட்மெண்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. அடுத்து அரிஸ்டாட்டல் சிட்டிசன்ஷிப் படி அரிஸ்டாட்டல் இருக்காலே அவர் என்ன சொல்றாருன்னா சிட்டிசன்ஷிப் வித் ரெஃபரன்ஸ் டு பர்த் பிளேஸ், ஃபேமிலி லினேஜ் அண்ட் கல்ச்சர். அதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னா he who has the power to take part in deliberative or judicial administration of any state. ஸோ வந்து ஸ்டேட்டில் நடக்கிற ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அதே மாதிரி மற்றதுலேயும் வந்து யாருக்கு வந்து பவர் இருக்கோ அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து பவர் இருக்கோ அவங்க தான் சிட்டிசன்ஸ்ன்றாங்க. அப்படி தானே? ஸோ வந்து நம்மளை அந்த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ இது நம்மளால எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அந்த பவர் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அதை தான் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ மார்ஷல் அப்படின்றவர் வந்து 3ஆக பிரிக்கிறாரு சிட்டிசன்ஷிப்பை. சிவில், பொலிட்டிக்கல், சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. சரி ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்துக்கணும். சரி ஓகே. அடுத்து ஓகே, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா the Maintenance and Welfare of Parent and Senior Citizenship Act. இது வந்து ஒரு ஆக்ட். மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 2007. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் இது. ஸோ 2007 the provision for food, clothing, residence and medical attendance and treatment இதெல்லாமே வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோம்னா 10,000 rupees வந்து கொடுக்கணும். ஸோ இதே வந்து அந்த மாதிரி எதுவுமே ப்ரொவைட் பண்ணாமல் அவங்கள மொத்தமாக வந்து தனித்தளிச்சு விட்டு போகிற மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்குலாம் பார்த்தோம்னா
5000 ரூபாய் ஃபைனு, 3 மாதம் ஜெயிலு, இல்லைன்னா 2மே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இது 4 பாயிண்ட்டுமே இந்த ஆக்டை பேஸ் பண்ணி வர ஒரு பாயிண்ட் தான் பார்த்துக்கணும். ஸோ ஓகே, அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூடு சிட்டிசன்ஷிப், அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க சிட்டிசன்ஷிப் பார்த்தோம்னா 1962 தான் வந்து ப்ரொவைடே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தனியாக ஒரு இதெல்லாம் இருந்திருக்காது. இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்தது எப்போன்னு பார்த்தோம்னா 1962. ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், வேற என்ன இருக்குது பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். மெயினான ஒரு பார்ட் பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டிபிஎஸ்பி இருக்குது, டிபிஎஸ்பி. ஸோ இது மூணையும் வந்து ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே 6th 10th 11th 12th அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ தனித்தனியாக வந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மொத்தம் மற்றது எல்லாமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.